بسم الله الرحمن الرحيم طاسيم ميم تلك آيات الكتاب المبين نتلو عليك من نبأ موسى وفرعون بالحق لقوم يؤمنون. அத்தியாயம் அல் கசஸ் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 88. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். தாசீம் மீம். இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். நம்பிக்கை கொள்ளும் மக்களின் நலனுக்காக மூசா மற்றும் ஃபிரௌனை பற்றிய சில செய்திகளை மிக துல்லியமாக உங்களுக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம். إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين. ونمكن لهم في الأرض ونري فرعون وهامان وجنودهما منهم ما كانوا يحذرون. திண்ணமாக ஃபிரௌன் பூமியில் வரம்பு மீறி நடந்து கொண்டான். அதில் வசிப்பவர்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்தான். அவர்களில் ஒரு பிரிவினரை இழிவுபடுத்தினான். அவர்களுடைய ஆண் மக்களை கொன்றான். அவர்களின் பெண் மக்களை உயிரோடு விட்டுவிட்டான். உண்மையில் அவன் அராஜகம் புரிவோரை சார்ந்தவனாக இருந்தான். மேலும் எவர்கள் பூமியில் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் மீது நாம் அருள் புரியவும் அவர்களை தலைவர்களாக்கவும் அவர்களை வாரிசுகளாக்கி பூமியில் ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கவும் நாம் நாடியிருந்தோம். மேலும் அவர்களின் மூலமாக ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் அவ்விருவரின் படையினருக்கும் அவர்கள் எதை பற்றி அஞ்சிக் கொண்டிருந்தார்களோ அதை நாம் காண்பித்துக் கொடுக்கவும் நாடியிருந்தோம். وَأَوْحَيْنَا إِلَى أُمِّ مُوسَى أَنْ أَرْضِعِيهِ فَإِذَا خِفْتِ عَلَيْهِ فَأَلْقِيهِ فِي الْيَمِّ وَلَا تَخَافِي وَلَا تَحْزَنِي إِنَّا رَادُّوهُ إِلَيْكِ وَجَاعِلُوهُ مِنَ الْمُرْسَلِينَ. فالتقطه آل فرعون ليكون لهم
وحزنا إن فرعون وهامان وجنودهما كانوا خاطئين. மேலும் நாம் மூசாவின் தாயாருக்கு அறிவித்தோம், இக்குழந்தைக்கு பாலூட்டுவீராக. இனி இதன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நீர் அஞ்சினால் அதனை ஆற்றில் விட்டுவிடும். நீர் யாதொரு அச்சமும் கவலையும் கொள்ள வேண்டாம். திண்ணமாக நாம் அவரை உம்மிடமே திரும்ப கொண்டு வந்து விடுவோம். மேலும் அவரை தூதர்களில் ஒருவராயும் ஆக்குவோம். இறுதியில் ஃபிரௌனுடைய குடும்பத்தார் அக்குழந்தையை ஆற்றிலிருந்து கண்டெடுத்தார்கள். அக்குழந்தை அவர்களுக்கு எதிரியாகவும் அவர்களின் கவலைக்கு காரணமாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக. உண்மையில் ஃபிரௌனும் ஹாமானும் அவ்விருவருடைய படையினரும் தங்கள் திட்டத்தில் பெரிதும் தவறிவிட்டிருந்தார்கள். وقالت امرأة فرعون قرة عين لي ولك لا تقتلوه عسى أن ينفعنا أو نتخذه ولدا وهم لا يشعرون. ஃபிரௌனுடைய மனைவி அவனிடம் கூறினாள், இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாய் உள்ளது. நீங்கள் இதனை கொன்றுவிடாதீர்கள். இக்குழந்தை நமக்கு பயனளிக்கலாம், அல்லது இதனை நாம் மகனாக தத்தெடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் விளைவை உணராதிருந்தார்கள். وأصبح فؤاد أم موسى فارغا إن كادت لتبدي به لولا أن ربطنا على قلبها لتكون من المؤمنين. وقالت لأخته قصيه فبصرت به عن جنب وهم لا يشعرون. அங்கே மூசாவுடைய தாயாரின் உள்ளம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது. நமது வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொள்வோரில் அவரும் ஒருவராக வேண்டும் என்பதற்காக நாம் அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தவில்லையானால் நிச்சயம் அக்குழந்தையின் ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த முனைந்திருப்பார். அவர் அக்குழந்தையின் சகோதரியிடம் கூறினார், அதை பின்தொடர்ந்தே செல். அவ்வாறே எதிரிகள் அறிந்து கொள்ளாத வகையில் தூரத்திலிருந்து அக்குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். وَحَرَّمْنَا عَلَيْهِ الْمَرَاضِعَ مِنْ قَبْلُ فَقَالَتْ هَلْ أَدُلُّكُمْ عَلَى أَهْلِ بَيْتٍ يَكْفُلُونَهُ لَكُمْ وَهُمْ لَهُ نَاصِحُونَ. فَرَدَدْنَاهُ إِلَى أُمِّهِ كَيْ تَقَرَّ عَيْنُهَا وَلَا تَحْزَنَ وَلِتَعْلَمَ أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ. மேலும் இதர பெண்களின் மார்பகங்களிலிருந்து பால் அருந்துவதை விட்டு முன்னரே அக்குழந்தையை தடுத்திருந்தோம். இந்நிலையை கவனித்து அச்சிறுமி கூறினாள், இக்குழந்தையை பரிபாலித்து வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வீட்டாரை பற்றி
நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? இவ்வாறு நாம் மூசாவை அவருடைய தாயாரிடம் திரும்ப கொண்டு வந்தோம். அவர் கண்குளிர்ந்து கவலை மறந்திருப்பதற்காகவும் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானதென்று அறிந்து கொள்வதற்காகவும் தான். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதனை அறிவதில்லை. وَلَمَّا بَلَغَ أَشُدَّهُ وَاسْتَوَى آتَيْنَاهُ حُكْمًا وَعِلْمًا وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ. وَدَخَلَ الْمَدِينَةَ عَلَى حِينِ غَفْلَةٍ مِّنْ أَهْلِهَا فَوَجَدَ فِيهَا رَجُلَيْنِ يَقْتَتِلَانِ هَذَا مِنْ شِيعَتِهِ وَهَذَا مِنْ عَدُوِّهِ فاستغاثه الذي من شيعته على الذي من عدوه فوكزه موسى فقضى عليه قال هذا من عمل الشيطان إنه عدو مضل مبين. மேலும் மூசா வாலிபத்தை அடைந்து முழு வளர்ச்சியும் பெற்றபோது நாம் அவருக்கு நுண்ணறிவையும் ஞானத்தையும் வழங்கினோம். நன்மக்களுக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குகின்றோம். ஒரு நாள் நகர மக்கள் கவனக்குறைவாய் இருந்தபோது அவர் நகரினுள் நுழைந்தார். அங்கு இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டார். ஒருவன் அவருடைய சமூகத்தைச் சார்ந்தவன், மற்றவன் அவருடைய எதிரிகளின் சமுதாயத்தை சார்ந்தவன். அவருடைய சொந்த சமுதாயத்தை சார்ந்தவன் எதிர் சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு எதிராக தனக்கு உதவும்படி இவரை அழைத்தான். மூசா அவனை ஓங்கி குத்தினார். அவன் கதையை முடித்தார். இவ்வாறு நிகழ்ந்ததும் மூசா கூறினார், இது ஷைத்தானின் செயல். அவன் கடும் விரோதியும் பகிரங்கமாக வழிகெடுப்பவனுமாவான். قال رب إني ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الغفور الرحيم. قال رب بما أنعمت علي فلن أكون ظهيرا للمجرمين. மூசா இறைஞ்சினார், என் இறைவா, என் மீது நானே கொடுமை இழைத்துக் கொண்டேன். என்னை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு வழங்கினான். அவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கிருபை புரிபவனாகவும் இருக்கின்றான். மூசா உறுதியாக கூறினார், என் இறைவா, நீ என் மீது அருளிய இந்த உபகாரத்திற்காக இனி ஒருபோதும் நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன். فأصبح في المدينة خائفا يترقب فإذا الذي استنصره بالأمس يستصرخه قال له موسى إنك لغوي مبين. فلما
أن أراد أن يبطش بالذي هو عدو لهما قال يا موسى أتريد أن تقتلني كما قتلت نفسا بالأمس إن تريد إلا أن تكون جبارا في الأرض وما تريد أن تكون من المصلحين. மறுநாள் அதிகாலையில் அஞ்சியபடியும் நாற்புறங்களிலிருந்து அபாயத்தை உணர்ந்தவாறும் நகரில் அவர் போய்க் கொண்டிருந்தார். அப்போது நேற்றைய தினம் அவரை உதவிக்கு அழைத்த அதே மனிதன் இன்றும் உதவிக்காக அழைத்துக் கொண்டிருப்பதை காண்கின்றார். நிச்சயம் நீ பகிரங்கமான வழிகேடன்தான் என்று மூசா அவனை நோக்கி கூறிவிட்டு தங்கள் எதிரியின் சமுதாயத்தை சார்ந்த மனிதனை தாக்க விரும்பிய போது அவன் உரக்க கூறினான், மூசாவே, நேற்று ஒருவனை நீர் கொலை செய்தது போல இன்று என்னையும் கொலை செய்யலாம் என்று கருதுகின்றீரா? நீர் இந்த நாட்டில் அடக்குமுறையாளராய் இருக்க நினைக்கின்றீரே தவிர சீர்திருத்தவாதியாய் திகழ விரும்பவில்லை. وَجَاءَ رَجُلٌ مِّنْ أَقْصَى الْمَدِينَةِ يَسْعَىٰ قَالَ يَا مُوسَىٰ إِنَّ الْمَلَأَ يَأْتَمِرُونَ بِكَ لِيَقْتُلُوكَ فَاخْرُجْ إِنِّي لَكَ مِنَ النَّاصِحِينَ. فخرج منها خائفا يترقب قال رب نجني من القوم الظالمين. இதன் பின்னர் நகரின் கோடியிலிருந்து ஒருவர் ஓடி வந்து கூறினார், மூசாவே, தலைவர்கள் உம்மை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீர் இங்கிருந்து வெளியேறிவிடும். நான் உமக்கு நலம் நாடுபவனாயிருக்கின்றேன். இச்செய்தியை கேட்டதும் மூசா அஞ்சியவராய் முழு எச்சரிக்கையோடு வெளியேறிவிட்டார். மேலும் இறைஞ்சினார், என் இறைவா, என்னை கொடுமையாளர்களிடமிருந்து காப்பாற்றுவாயாக. وَلَمَّا تَوَجَّهَ تِلْقَاءَ مَدْيَنَ قَالَ عَسَىٰ رَبِّي أَن يَهْدِيَنِي سَوَاءَ السَّبِيلِ. وَلَمَّا وَرَدَ مَاءَ مَدْيَنَ وَجَدَ عَلَيْهِ أُمَّةً مِّنَ النَّاسِ يَسْقُونَ وَوَجَدَ مِن دُونِهِمُ امْرَأَتَيْنِ تَذُودَانِ. قَالَ مَا خَطْبُكُمَا؟ قَالَتَا لَا نَسْقِي حَتَّى يُصْدِرَ الرِّعَاءُ وَأَبُونَا شَيْخٌ كَبِيرٌ. மூசா எகிப்திலிருந்து வெளியேறி மதியனை நோக்கி திரும்பிய போது, என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டக்கூடும் என்று கூறினார். மேலும் அவர் மதியனுடைய கிணற்றுக்கு அருகில் வந்தபோது அங்கு மக்கள் பலர் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களை விட்டு சற்று விலகி ஒரு புறம்
2 பெண்கள் தம்முடைய கால்நடைகளை தடுத்து வைத்துக் கொண்டிருப்பதையும் கண்டார். மூசா அப்பெண்களிடம், உங்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டார். அவர்கள் கூறினார்கள், இந்த இடையர்கள் தங்கள் கால்நடைகளை திரும்ப ஓட்டிச் செல்லும் வரை எங்களுடைய கால்நடைகளுக்கு எங்களால் தண்ணீர் புகட்ட முடிவதில்லை. மேலும் எங்கள் தந்தையோ மிகவும் வயதானவராயிருக்கின்றார். فسقى لهما ثم تولى إلى الظل فقال رب إني لما أنزلت إلي من خير فقير. فجاءته إحداهما تمشي على استحياء قالت إن أبي يدعوك ليجزيك أجر ما سقيت لنا. فلما جاءه وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم الظالمين. இதை கேட்ட மூசா அவர்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டினார். பிறகு ஒரு நிழலில் போய் அமர்ந்து கூறினார், என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளுகின்ற நன்மை எதுவானாலும் சரி, நான் அதன் பக்கம் தேவையுடையவனாக இருக்கின்றேன். சிறிது நேரம் கூட செல்லவில்லை, அதற்குள் அவ்விரு பெண்களில் ஒருத்தி நாணத்தோடு அவரிடம் நடந்து வந்து கூறினாள், என்னுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார். நீங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டியதற்கான கூலியை தங்களுக்கு தருவதற்காக. மூசா அவரிடம் வந்தார். மேலும் தனக்கு நேர்ந்த அனைத்து நிலைமைகளையும் அவரிடம் எடுத்துரைத்த போது அவர் கூறினார், அஞ்சாதீர், கொடுமையாளர்களிடமிருந்து நீர் தப்பித்து விட்டீர். قالت إحداهما يا أبت استأجره إن خير من استأجرت القوي الأمين. அவ்விரு பெண்களில் ஒருத்தி தன் தந்தையிடம் கூறினாள், என் தந்தையே, இவரை பணியாளாய் வைத்துக் கொள்ளுங்கள். எவர் வலிமை மிக்கவராயும் நம்பிக்கைக்குரியவராயும் இருக்கின்றாரோ அப்படிப்பட்டவர்தான் நீங்கள் பணியில் அமர்த்திக் கொள்வதற்கு மிகவும் சிறந்தவராவார். قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندك وما أريد أن أشق عليك ستجدني إن شاء الله من الصالحين. அப்பெண்ணின் தந்தை மூசாவிடம் கூறினார், என்னுடைய இவ்விரு பெண்களில் ஒருத்தியை உமக்கு திருமணம் செய்து தர நான் விரும்புகின்றேன். நீர் 8 ஆண்டு காலம் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற நிபந்தனையின் பேரில். ஆனால் நீர் 10 ஆண்டாக நிறைவு செய்தால் அது உம்முடைய விருப்பம். நான் உமக்கு சிரமம் கொடுக்க விரும்பவில்லை. இறைவன் நாடினால் என்னை நல்லவராக நீர் காண்பீர். قال ذلك بيني وبينك
أيما الأجلين قضيت فلا عدوان علي والله على ما نقول وكيل. அதற்கு மூசா பதிலளித்தார், எனக்கும் உங்களுக்கும் இடையில் இந்த விஷயம் முடிவாகிவிட்டது. இவ்விரு தவணைகளில் எதனை நான் நிறைவேற்றினாலும் அதன் பிறகு எவ்விதத்திலும் எனக்கு சிரமம் தரக்கூடாது. மேலும் நாம் பேசி தீர்மானித்திருக்கின்ற இந்த ஒப்பந்தத்திற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான். فَلَمَّا قَضَى مُوسَى الْأَجَلَ وَسَارَ بِأَهْلِهِ آنَسَ مِنْ جَانِبِ الطُّورِ نَارًا قَالَ لِأَهْلِهِ امْكُثُوا إِنِّي آنَسْتُ نَارًا لَعَلِّي آتِيكُم مِّنْهَا بِخَبَرٍ أَوْ جَذْوَةٍ مِّنَ النَّارِ لَعَلَّكُمْ تَصْطَلُونَ. மூசா தவணையை பூர்த்தியாக்கிவிட்டு தம் குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு சென்றபோது தூர் அருகில் நெருப்பை கண்டார். அவர் தம்முடைய குடும்பத்தாரிடம் கூறினார், நில்லுங்கள், நான் ஒரு நெருப்பை காண்கின்றேன். நான் அங்கிருந்து ஏதேனும் செய்தியை அறிந்து வரலாம், அல்லது அந்த நெருப்பிலிருந்து ஒரு கொள்ளியை கொண்டு வரலாம். அதன் மூலம் நீங்கள் குளிர்காயலாம். فَلَمَّا أَتَاهَا نُودِيَ مِنْ شَاطِئِ الْوَادِي الْأَيْمَنِ فِي الْبُقْعَةِ الْمُبَارَكَةِ مِنَ الشَّجَرَةِ أَنْ يَا مُوسَى إِنِّي أَنَا اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ وَأَنْ أَلْقِ عَصَاكَ فَلَمَّا رَآهَا تَهْتَزُّ كَأَنَّهَا جَانٌّ وَلَّى مُدْبِرًا وَلَمْ يُعَقِّبْ. يَا مُوسَى أَقْبِلْ وَلَا تَخَفْ إِنَّكَ مِنَ الْآمِنِينَ. أُسْلُكْ يَدَكَ فِي جَيْبِكَ تَخْرُجْ بَيْضَاءَ مِنْ غَيْرِ سُوءٍ واضمم إِلَيْكَ جَنَاحَكَ مِنَ الرَّهْبِ فَذَلِكَ بُرْهَانَانِ مِنْ رَبِّكَ إِلَى فِرْعَوْنَ وَمَلَئِهِ إِنَّهُمْ كَانُوا قَوْمًا فَاسِقِينَ. அவர் அங்கு சென்றதும் பள்ளத்தாக்கின் வலக்கரையில் அருள்பாலிக்கப்பட்ட ஒரு மரத்திலிருந்து அசரீரி எழுந்தது. மூசாவே, நான் தான் அல்லாஹ், அகிலத்தாரின் அதிபதி. மேலும் கட்டளையிடப்பட்டது, உம்முடைய கைத்தடியை கீழே போடும். அத்தடி பாம்பை போல் அசைந்து நெளிவதை மூசா பார்த்தபோது பின்னோக்கி ஓடினார், திரும்பிக் கூட பார்க்கவில்லை. அப்போது சொல்லப்பட்டது, மூசாவே, திரும்பி வாரும், அஞ்ச வேண்டாம்,
நீர் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவராவீர். உம்முடைய கரத்தை சட்டையின் நெஞ்சுப் பகுதியில் புகுத்தும். அது பிரகாசிக்க கூடியதாய் வெளிப்படும், எவ்வித மாசு மறுவுமின்றி. மேலும் அச்சத்தை போக்குவதற்காக உம்முடைய தோள்களை நெருக்கமாக வையும். இவை இரண்டும் இறைவனிடமிருந்துள்ள தெளிவான சான்றுகளாகும். பிராவுனிடமும் அவனுடைய அவை பிரமுகர்களிடமும் சமர்ப்பிப்பதற்காக. அவர்கள் அறவே கீழ்ப்படியாத மக்களாக இருக்கின்றார்கள். قال رب إني قتلت منهم نفسا فأخاف أن يقتلون وأخي هارون هو أفصح مني لسانا فأرسله معي يرد أن يصدقني إني أخاف أن يكذبون. மூசா கூறினார், என் அதிபதியே, நான் அவர்களில் ஒருவனை கொன்றுவிட்டேன். எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன். மேலும் என்னுடைய சகோதரர் ஹாரூன் என்னை விட அதிகமாக நாவன்மை உடையவர். அவரை உதவியாளர் எனும் முறையில் என்னுடன் அனுப்பி வைப்பாயாக. அவர் எனக்கு துணை இருப்பார். என்னை பொய்யன் என்று அம்மக்கள் மறுத்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன். قال سنشد عضدك بأخيك ونجعل لكما سلطانا فلا يصلون إليكما بآياتنا أنتما ومن اتبعكما الغالبون. இறைவன் கூறினான், நாம் உம்முடைய சகோதரர் மூலம் உம்முடைய கரத்தை பலப்படுத்துவோம். மேலும் நாம் உங்கள் இருவருக்கும் எத்தகைய அதிகாரத்தை வழங்குவோம் என்றால், உங்களுக்கு அவர்கள் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. நம்முடைய சான்றுகளின் பலத்தினால் நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றுகின்றவர்களுமே வெற்றியாளர்களாய் திகழ்வீர்கள். فَلَمَّا جَاءَهُم مُوسَى بِآيَاتِنَا بَيِّنَاتٍ قَالُوا مَا هَذَا إِلَّا سِحْرٌ مُفْتَرًى وَمَا سَمِعْنَا بِهَذَا فِي آبَائِنَا الْأَوَّلِينَ. وَقَالَ مُوسَى رَبِّي أَعْلَمُ بِمَنْ جَاءَ بِالْهُدَى مِنْ عِنْدِهِ وَمَنْ تَكُونُ لَهُ عَاقِبَةُ الدَّارِ إِنَّهُ لَا يُفْلِحُ الظَّالِمُونَ. பிறகு மூசா தெளிவான சான்றுகளோடு அம்மக்களிடம் வந்தபோது அவர்கள் கூறினார்கள், இது புனையப்பட்ட சூனியமே என்று வேறில்லை. எங்களுடைய முன்னோர்களின் காலத்தில் கூட இதனை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அதற்கு மூசா பதிலளித்தார், என்னுடைய இறைவன் தன்னிடமிருந்து நேர்வழியை பெற்று வந்தவரின் நிலை என்னவென்பதையும் இறுதி முடிவு எவருக்கு நல்லவிதமாக அமையும் என்பதையும் நன்கு அறிவான். உண்மையாக கொடுமைக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை.
وقال فرعون يا أيها الملأ ما علمت لكم من إله غيري فأوقد لي يا هامان على الطين فاجعل لي صرحا لعلي أطلع إلى إله موسى وإني لأظنه من الكاذبين. மேலும் ஃபிரவுன் கூறினான், அவையோரே, உங்களுக்கு என்னை தவிர வேறு இறைவன் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஹாமானே, களிமண்ணை சுட்டு கற்கள் தயாரித்து எனக்காக ஓர் உயர்ந்த கோபுரம் எழுப்பும். ஒருவேளை அதன் மீதேறி நான் மூசாவுடைய இறைவனை பார்க்கக்கூடும். திண்ணமாக நான் அவரை பொய்யர் என்றே கருதுகின்றேன். واستكبر هو وجنوده في الأرض بغير الحق وظنوا أنهم إلينا لا يرجعون فأخذناه وجنوده فنبذناهم في اليم فانظر كيف كان عاقبة الظالمين. وجعلناهم أئمة يدعون إلى النار ويوم القيامة لا ينصرون. وأتبعناهم في هذه الدنيا لعنة ويوم القيامة هم من المقبوحين. அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் நியாயமின்றி தற்பெருமை கொண்டனர். மேலும் அவர்கள் எப்போதும் நம் பக்கம் திரும்பி வர வேண்டியதில்லை என்றும் கருதி கொண்டனர். இறுதியில் நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்தோம், அவர்களை கடலில் சிதறடித்தோம். இப்போது பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த கொடுமைக்காரர்களின் கதி என்னவாயிற்று என்பதை. நாம் அவர்களை நரகத்தின் பக்கம் அழைக்கும் தலைவர்களாக ஆக்கினோம். மேலும் மறுமை நாளில் எங்கிருந்தும் எவ்வித உதவியும் அவர்களால் பெற முடியாது. இவ்வுலகில் சாபம் அவர்களை தொடரும்படி செய்தோம். மேலும் மறுமை நாளில் அவர்கள் மிகவும் அருவருப்பான நிலைக்கு ஆளாவார்கள். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ مِنْ بَعْدِ مَا أَهْلَكْنَا الْقُرُونَ الْأُولَى بَصَائِرَ لِلنَّاسِ وَهُدًى وَرَحْمَةً لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. மேலும் முந்தைய தலைமுறையினரை அழித்த பிறகு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். மக்களுக்கு அறிவொளி ஊட்டக்கூடியதாகவும் வழிகாட்டக்கூடியதாகவும் கருணையாகவும் அது திகழ்ந்தது. மக்கள் படிப்பினை பெறக்கூடும் என்பதற்காக. وَمَا كُنْتَ بِجَانِبِ الْغَرْبِيِّ إِذْ قَضَيْنَا إِلَى مُوسَى الْأَمْرَ وَمَا كُنْتَ مِنَ الشَّاهِدِينَ وَلَكِنَّا أَنشَأْنَا قُرُونًا فَتَطَاوَلَ عَلَيْهِمُ الْعُمُرُ وَمَا كُنْتَ ثَاوِيًا فِي أَهْلِ مَدْيَنَ تَتْلُو عَلَيْهِمْ آيَاتِنَا وَلَكِنَّا كُنَّا مُرْسِلِينَ. மேலும் நபியே, நாம் மூசாவுக்கு இந்த ஷரியத் சட்டத்தை வழங்கிய போது
நீர் அந்த மேற்கு பகுதியில் இருக்கவில்லை, சாட்சியாளர்களில் ஒருவராகவும் இருக்கவில்லை. ஆயினும் அதன் பின்னர் உமது காலம் வரை நாம் பற்பல தலைமுறையினரை தோற்றுவித்திருக்கின்றோம். மேலும் அவர்கள் மீது காலங்கள் பல உருண்டு சென்றன. மேலும் நீர் மதியன் வாசிகளிடையே அவர்களுக்கு நம்முடைய வசனங்களை ஓதி காண்பிப்பவராயும் இருக்கவில்லை. ஆயினும் அக்காலத்தில் நிகழ்ந்த இந்த செய்திகளையெல்லாம் அனுப்பித் தருவது நாம் தாம். وَمَا كُنْتَ بِجَانِبِ الطُّورِ إِذْ نَادَيْنَا وَلَكِنْ رَحْمَةً مِّن رَّبِّكَ لِتُنذِرَ قَوْمًا مَّا أَتَاهُم مِّن نَّذِيرٍ مِّن قَبْلِكَ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. وَلَوْلَا أَن تُصِيبَهُم مُّصِيبَةٌ بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ فَيَقُولُوا رَبَّنَا لَوْلَا أَرْسَلْتَ إِلَيْنَا رَسُولًا فَنَتَّبِعَ آيَاتِكَ وَنَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ. மேலும் நாம் முதன்முறையாக மூசாவை அழைத்த போதும் தூர் அருகில் நீர் இருக்கவில்லை. ஆயினும் இந்த விவரங்களை இவ்வாறு உமக்கு தெரியப்படுத்துவது உம் இறைவனின் கருணையாகும். எதற்காகவெனில் உமக்கு முன்பு எந்த எச்சரிக்கையாளரும் வந்திராத இந்த சமூகத்தினரை அவர்கள் நல்லுணர்வு பெறும் பொருட்டு நீர் எச்சரிக்கை செய்வதற்காக. மேலும் இவ்வாறு நாம் செய்தது அவர்கள் செய்த தீவினைகளின் காரணமாக ஏதேனும் துன்பம் அவர்களுக்கு வந்தால் அவர்கள், எங்கள் இறைவனே, நீ யாரேனும் ஒரு தூதரை எங்களிடம் ஏன் அனுப்பவில்லை? நாங்கள் உன்னுடைய வசனங்களை பின்பற்றி நம்பிக்கையாளர்களோடு சேர்ந்திருப்போமே என்று கூறாமல் இருப்பதற்காகத்தான். فَلَمَّا جَاءَهُمُ الْحَقُّ مِنْ عِنْدِنَا قَالُوا لَوْلَا أُوتِيَ مِثْلَ مَا أُوتِيَ مُوسَى أَوَلَمْ يَكْفُرُوا بِمَا أُوتِيَ مُوسَى مِنْ قَبْلُ قَالُوا سِحْرَانِ تَظَاهَرَا وَقَالُوا إِنَّا بِكُلٍّ كَافِرُونَ. قُلْ فَأْتُوا بِكِتَابٍ مِّنْ عِندِ اللَّهِ هُوَ أَهْدَىٰ مِنْهُمَا أَتَّبِعْهُ إِن كُنتُمْ صَادِقِينَ. فَإِن لَّمْ يَسْتَجِيبُوا لَكَ فَاعْلَمْ أَنَّمَا يَتَّبِعُونَ أَهْوَاءَهُمْ ۚ وَمَنْ أَضَلُّ مِمَّنِ اتَّبَعَ هَوَاهُ بِغَيْرِ هُدًى مِّنَ اللَّهِ ۚ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ.
وَلَقَدْ وَصَّلْنَا لَهُمُ الْقَوْلَ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. ஆனால் நம்மிடமிருந்து சத்தியம் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கேட்கலானார்கள், மூசாவுக்கு வழங்கப்பட்டிருந்ததைப் போன்று இவருக்கு ஏன் வழங்கப்படவில்லை? முன்னர் மூசாவுக்கு வழங்கப்பட்டிருந்ததை இவர்கள் நிராகரித்திடவில்லையா? இவர்கள் கூறினார்கள், இரண்டும் ஒன்றுக்கொன்று உதவுகின்ற இரு சூனியங்கள். மேலும் கூறினார்கள், நாங்கள் எதையும் நம்பக்கூடியவர்கள் அல்லர். நபியே, இவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாயின் இவ்விரண்டையும் விட அதிக அளவு நேர்வழி காட்டும் வேதம் ஒன்றை அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வாருங்கள், நான் அதனை பின்பற்றுகின்றேன். உம்முடைய இந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லையாயின் அவர்கள் தங்களின் மன இச்சைகளைத்தான் பின்பற்றுகின்றனர் என்பதை புரிந்து கொள்ளும். மேலும் அல்லாஹ்வின் வழிகாட்டலின்றி தன்னுடைய மன இச்சைகளை மட்டுமே பின்பற்றி வாழ்கின்றவனை விட வழிகட்டவன் யார்? இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை. மேலும் தொடர்ந்து அறிவுரை மிக்க வார்த்தைகளை அவர்களுக்கு கிடைக்கச் செய்திருக்கின்றோம், அவர்கள் அலட்சியத்திலிருந்து விழித்தெழ வேண்டும் என்பதற்காக. الَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ مِنْ قَبْلِهِ هُمْ بِهِ يُؤْمِنُونَ. وَإِذَا يُتْلَى عَلَيْهِمْ قَالُوا آمَنَّا بِهِ إِنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّنَا إِنَّا كُنَّا مِنْ قَبْلِهِ مُسْلِمِينَ. أُولَئِكَ يُؤْتَوْنَ أَجْرَهُمْ مرتين بما صبروا ويدرؤون بالحسنة السيئة ومما رزقناهم ينفقون. وَإِذَا سَمِعُوا اللَّغْوَ أَعْرَضُوا عَنْهُ وَقَالُوا لَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ سَلَامٌ عَلَيْكُمْ لَا نَبْتَغِي الْجَاهِلِينَ. إِنَّكَ لَا تَهْدِي مَنْ أَحْبَبْتَ وَلَكِنَّ اللَّهَ يَهْدِي مَنْ يَشَاءُ وَهُوَ أَعْلَمُ بِالْمُهْتَدِينَ. இதற்கு முன்பு எவர்களுக்கு நாம் வேதம் வழங்கி இருந்தோமோ அவர்கள் குர்ஆனாகிய இதன் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். மேலும் இந்த வேதம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் போது நாங்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டோம், உண்மையாக இது எங்கள் இறைவனிடமிருந்து வந்த சத்தியமாகும், நாங்களோ முன்பிருந்தே முஸ்லிம்களாக கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து வருகின்றோம் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் நிலைகுலையாமல் இருந்ததற்கு பகரமாக அவர்களுடைய கூலி அவர்களுக்கு 2 தடவை வழங்கப்படும். மேலும் அவர்கள் தீமையை நன்மையின் மூலம் தடுக்கின்றார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்கின்றார்கள். இன்னும் அவர்கள் வீணானவற்றை செவியுற்றால் அவற்றை விட்டு விலகி விடுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள், எங்களுடைய செயல் எங்களுக்கு, உங்களுடைய செயல் உங்களுக்கு, உங்களுக்கு சாந்தி உண்டாகுக, நாங்கள் அறிவீனர்களின் நடத்தையை மேற்கொள்ள விரும்புவதில்லை. நபியே,
நீர் விரும்புகின்றவருக்கு நேர்வழி காட்டிட உம்மால் முடியாது. ஆயினும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு வழிகாட்டுதலை அளிக்கின்றான். மேலும் வழிகாட்டுதலை பெறக்கூடியவர்களை அவன் நன்கறிகின்றான். وَقَالُوا إِن نَّتَّبِعِ الْهُدَىٰ مَعَكَ نُتَخَطَّفْ مِنْ أَرْضِنَا أَوَلَمْ نُمَكِّن لَّهُمْ حَرَمًا آمِنًا يُجْبَىٰ إِلَيْهِ ثَمَرَاتُ كُلِّ شَيْءٍ رِّزْقًا مِّن لَّدُنَّا وَلَٰكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ. மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் உம்முடன் சேர்ந்து இந்த வழிகாட்டுதலை பின்பற்றினால் எங்கள் பூமியிலிருந்து நாங்கள் இராஞ்சிக் கொண்டு செல்லப்பட்டு விடுவோம். அமைதி நிறைந்த ஹரம் பகுதியை அவர்களுக்கு நாம் தங்குமிடமாக்கி கொடுக்கவில்லையா? நம்மிடமிருந்து ஆகாரம் எனும் முறையில் அனைத்து விதமான கனிகளும் அதன் பக்கம் கொண்டு வரப்படவில்லையா? ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிந்து கொள்வதில்லை. وَكَمْ أَهْلَكْنَا مِنْ قَرْيَةٍ بَطِرَتْ مَعِيشَتَهَا فَتِلْكَ مَسَاكِنُهُمْ لَمْ تُسْكَنْ مِنْ بَعْدِهِمْ إِلَّا قَلِيلًا وَكُنَّا نَحْنُ الْوَارِثِينَ. மேலும் எத்தனையோ ஊர்களை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். அந்த ஊர் மக்கள் தங்களுடைய அதிகப்படியான வாழ்க்கை வசதிகள் குறித்து கர்வம் கொண்டிருந்தார்கள். இதோ பார்த்து கொள்ளுங்கள், இவை அவர்கள் குடியிருந்த இல்லங்கள். இவற்றில் அவர்களுக்கு பின்னர் யாருமே வசிக்கவில்லை, ஒரு சிலரை தவிர. இறுதியில் நாமே வாரிசுகளாகிவிட்டோம். وَمَا كَانَ رَبُّكَ مُهْلِكَ الْقُرَىٰ حَتَّىٰ يَبْعَثَ فِي أُمِّهَا رَسُولًا يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِنَا وَمَا كُنَّا مُهْلِكِي الْقُرَىٰ إِلَّا وَأَهْلُهَا ظَالِمُونَ. மேலும் உம் இறைவன் எந்த ஊர்களையும் அழிப்பவனாக இருந்ததில்லை, அவற்றின் மத்தியில் மக்களுக்கு நம்முடைய வசனங்களை ஓதிக்காட்டும் தூதர் ஒருவரை அனுப்பாத வரையில். ஊரில் வாழ்பவர்கள் கொடுமை புரிபவர்களாயிருந்தாலே தவிர அந்த ஊர்களை நாம் அழிப்பவர்கள் அல்லர். وَمَا أُوتِيتُم مِّن شَيْءٍ فَمَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَزِينَتُهَا وَمَا عِندَ اللَّهِ خَيْرٌ وَأَبْقَىٰ أَفَلَا تَعْقِلُونَ. உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பவை யாவும் உலக வாழ்வின் சாதனங்களும் அதன் அலங்காரமும் தான். ஆனால் அல்லாஹ்விடம் இருப்பதுதான் இவற்றை விடச் சிறந்ததும் நிலையானதுமாகும். நீங்கள் சிந்தித்துணர மாட்டீர்களா? أَفَمَنْ وَعَدْنَاهُ وَعْدًا حَسَنًا فَهُوَ لَاقِيهِ كَمَنْ مَتَّعْنَاهُ مَتَاعَ الْحَيَاةِ الدُّنْيَا ثُمَّ هُوَ يَوْمَ
يوم القيامة من المحضرين. எவனுக்கு நாம் நல்ல வாக்குறுதி அளித்து அவன் அதனை அடையவும் இருக்கின்றானோ அவன் நாம் உலக வாழ்க்கையின் வசதிகளை மட்டும் வழங்கி பிறகு மறுமை நாளில் தண்டனைக்காக கொண்டு வரப்பட இருக்கின்றவனுக்கு சமமாவானா? وَيَوْمَ يُنَادِيهِمْ فَيَقُولُ أَيْنَ شُرَكَائِيَ الَّذِينَ كُنتُمْ تَزْعُمُونَ قَالَ الَّذِينَ حَقَّ عَلَيْهِمُ الْقَوْلُ رَبَّنَا هَؤُلَاءِ الَّذِينَ أَغْوَيْنَاهُمْ كَمَا غَوَيْنَا تَبَرَّأْنَا إِلَيْكَ مَا كَانُوا إِيَّانَا يَعْبُدُونَ. மேலும் அந்த மறுமை நாளினை இவர்கள் மறந்துவிடக்கூடாது. அன்று இறைவன் இவர்களை அழைத்து கேட்பான், எனக்கு யாரை இணையானவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே? இந்த கேள்வி எவர்களுக்கு பொருந்துமோ அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா, திண்ணமாக நாங்கள் வழிகெடுத்தது இவர்களைத்தாம். நாங்கள் எவ்வாறு வழிகெட்டு போனோமோ அவ்வாறே இவர்களையும் வழிகெடுத்தோம். இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று உன் முன்னிலையில் முறையிடுகின்றோம். இவர்கள் எங்களை ஒன்றும் வணங்கிக் கொண்டிருக்கவில்லை. وَقِيلَ ادْعُوا شُرَكَاءَكُمْ فَدَعَوْهُمْ فَلَمْ يَسْتَجِيبُوا لَهُمْ وَرَأَوُا الْعَذَابَ لَوْ أَنَّهُمْ كَانُوا يَهْتَدُونَ. பின்னர் இவர்களிடம் கூறப்படும், நீங்கள் எனக்கு இணையாக ஏற்படுத்திய தெய்வங்களை அழையுங்கள். அப்போது இவர்கள் அவர்களை அழைப்பார்கள். ஆயினும் அவர்கள் இவர்களுக்கு யாதொரு பதிலும் அளிக்க மாட்டார்கள். மேலும் இந்த மக்கள் வேதனையை கண்டுகொள்வார்கள். அந்தோ இவர்கள் வழிகாட்டுதலை பின்பற்றுவோராயிருந்திருக்க வேண்டுமே. وَيَوْمَ يُنَادِيهِمْ فَيَقُولُ مَاذَا أَجَبْتُمُ الْمُرْسَلِينَ فَعَمِيَتْ عَلَيْهِمُ الْأَنبَاءُ يَوْمَئِذٍ فَهُمْ لَا يَتَسَاءَلُونَ. فَأَمَّا مَنْ تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا فَعَسَى أَنْ يَكُونَ مِنَ الْمُفْلِحِينَ. மேலும் அந்நாளை இவர்கள் மறந்துவிடக்கூடாது. அன்று இறைவன் இவர்களை அழைத்து, இறை தூதர்களுக்கு நீங்கள் என்ன பதில் அளித்தீர்கள் என்று கேட்பான். அந்நேரம் அதற்கு என்ன பதில் அளிப்பது என்றே அவர்களுக்கு புலப்படாது. தங்களிடையே பரஸ்பரம் ஒருவர் மற்றவரிடம் கேட்கவும் முடியாது. ஆயினும் எவர் இன்று பாவ மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரிந்தாரோ அவர்தாம் அங்கு வெற்றியடைந்தவராவார். وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ مَا كَانَ لَهُمُ الْخِيَرَةُ سُبْحَانَ اللَّهِ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ.
وَرَبُّكَ يَعْلَمُ مَا تُكِنُّ صُدُورُهُمْ وَمَا يُعْلِنُونَ وَهُوَ اللَّهُ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ لَهُ الْحَمْدُ فِي الْأُولَى وَالْآخِرَةِ وَلَهُ الْحُكْمُ وَإِلَيْهِ تُرْجَعُونَ قُلْ أَرَأَيْتُمْ إِن جَعَلَ اللَّهُ عَلَيْكُمُ اللَّيْلَ سَرْمَدًا إِلَىٰ يَوْمِ الْقِيَامَةِ مَنْ إِلَٰهٌ غَيْرُ اللَّهِ يَأْتِيكُم بِضِيَاءٍ أَفَلَا تَسْمَعُونَ மேலும் உம்முடைய இறைவன் தான் நாடுவதை படைக்கின்றான். மேலும் தன்னுடைய பணிக்காக தான் நாடுவோரை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். இப்படி தேர்ந்தெடுப்பது இவர்கள் செய்கின்ற பணியன்று. அல்லாஹு தூய்மையானவன், மிகவும் உயர்ந்தவன் இவர்கள் செய்யும் இணை வைப்புச் செயல்களிலிருந்து. இவர்கள் தங்கள் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பவற்றையும் வெளிப்படுத்துகின்றவற்றையும் உம்முடைய இறைவன் அறிவான். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன். அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அனைத்து புகழும் அவனுக்கே. இம்மையிலும் மறுமையிலும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியதாகும். மேலும் அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். நபியே, இவர்களிடம் கேளும், நீங்கள் என்றேனும் சிந்தித்ததுண்டா? அல்லாஹ் இரவை உங்கள் மீது மறுமை நாள் வரை நிரந்தரமானதாக்கியிருந்தால் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளால் தான் உங்களுக்கு ஒளியை கொண்டு வர முடியும்? நீங்கள் செவியேற்பதில்லையா? قُلْ أَرَأَيْتُمْ إِن جَعَلَ اللَّهُ عَلَيْكُمُ النَّهَارَ سَرْمَدًا إِلَىٰ يَوْمِ الْقِيَامَةِ مَنْ إِلَٰهٌ غَيْرُ اللَّهِ يَأْتِيكُم بِلَيْلٍ تَسْكُنُونَ فِيهِ أَفَلَا تُبْصِرُونَ وَمِن رَّحْمَتِهِ جَعَلَ لَكُمُ اللَّيْلَ وَالنَّهَارَ لِتَسْكُنُوا فِيهِ وَلِتَبْتَغُوا مِن فَضْلِهِ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ மேலும் இவர்களிடம் கேளும், நீங்கள் என்றேனும் சிந்தித்ததுண்டா? அல்லாஹ் பகலை மறுமை நாள் வரை உங்களுக்கு நிரந்தரமானதாக ஆக்கியிருந்தால் நீங்கள் அமைதி பெறுகின்ற இரவை உங்களுக்கு அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளால் கொண்டு வர முடியும்? என்ன, உங்களுக்கு புலப்படவில்லையா? அவன் தன்னுடைய கருணையினால்தான் உங்களுக்காக இரவையும் பகலையும் படைத்திருக்கின்றான். இரவில் நீங்கள் அமைதி பெற வேண்டும். மேலும் பகலில் அவனுடைய அருட்கொடையை நீங்கள் தேட வேண்டும். அதனால் நீங்கள் நன்றி செலுத்துவோராய் திகழக்கூடும் என்பதற்காக. وَيَوْمَ يُنَادِيهِمْ فَيَقُولُ أَيْنَ شُرَكَائِيَ الَّذِينَ كُنتُمْ تَزْعُمُونَ وَنَزَعْنَا مِن كُلِّ أُمَّةٍ شَهِيدًا فَقُلْنَا هَاتُوا بُرْهَانَكُمْ فَعَلِمُوا أَنَّ الْحَقَّ لِلَّهِ وَضَلَّ عَنْهُم مَّا
كانوا يفترون. மேலும் அந்நாளை இவர்கள் நினைவில் வைக்க வேண்டும். அன்று இறைவன் இவர்களை அழைத்து கேட்பான், எனக்கு இணையானவர்கள் என்று நீங்கள் யாரை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே? மேலும் நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை வெளிக்கொணர்வோம். பிறகு கூறுவோம், இப்போது கொண்டு வாருங்கள் உங்களுடைய ஆதாரத்தை. அப்போது உண்மை அல்லாஹ்வின் பக்கம் உள்ளது என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருந்த அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்து போகும். إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. உண்மை யாதெனில் காரூன் மூசாவின் சமுதாயத்தை சார்ந்தவன். அவன் தன் சமூகத்திற்கு எதிராக வரம்பு மீறி நடந்தான். மேலும் நாம் அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வ கருவூலங்களை வழங்கியிருந்தோமெனில் அவற்றின் சாவிகளை பலசாலிகளின் ஒரு குழுவால் கூட சிரமப்பட்டுத்தான் தூக்க முடியும். ஒரு தடவை அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினார்கள், நீ பூரித்து விடாதே, ஏனெனில் பூரித்திருப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெற அக்கறை கொள். மேலும் இம்மையிலும் உனது பங்கை மறந்து விடாதே. மேலும் அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பது போல் நீயும் உபகாரம் செய். மேலும் பூமியில் அராஜகம் விளைவிக்க முயற்சி செய்யாதே. அராஜகம் விளைவிப்பவர்களை திண்ணமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. قال إنما أوتيته على علم عندي أولم يعلم أن الله قد أهلك من قبله من القرون من هو أشد منه قوة وأكثر جمعا ولا يسأل عن ذنوبهم المجرمون. அதற்கு அவன், இவை அனைத்தும் என்னிடமுள்ள அறிவினால்தான் எனக்கு கிடைத்திருக்கின்றன என்றான். அவனுக்கு முன்னால் அவனை விட அதிக வலிமையையும் ஆள்பலத்தையும் பெற்றிருந்த சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கின்றான் என்பது இவனுக்கு தெரியாதா? மேலும் குற்றவாளிகளிடம் அவர்களின் பாவங்கள் பற்றி கேட்கப்படுவதில்லை. فخرج على قومه في زينته قال الذين يريدون الحياة الدنيا يا
ليت لنا مثل ما أوتي قارون إنه لذو حظ عظيم. وقال الذين أوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا ولا يلقاها إلا الصابرون. ஒரு நாள் அவன் தன்னுடைய முழு அலங்கார மிடுக்குடன் தன் சமூகத்தார் முன்னிலையில் வந்தான். எவர்கள் உலக வாழ்க்கையை விரும்புவோராயிருந்தனரோ அவர்கள் அவனை பார்த்து கூறலானார்கள், ஆஹா, காரூனுக்கு வழங்கப்பட்டிருப்பதைப் போன்று நமக்கும் கிடைத்திட வேண்டுமே. அவன் மகத்தான பாக்கியசாலிதான். ஆயினும் ஞானம் வழங்கப்பட்டவர்கள் கூறலானார்கள், உங்கள் நிலை குறித்து வருந்துகின்றோம். நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தோருக்கு அல்லாஹ்வின் நற்கூலி சிறந்ததாகும். மேலும் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்குத்தான் இந்த நற்பாக்கியம் கிடைக்கும். فَخَسَفْنَا بِهِ وَبِدَارِهِ الْأَرْضَ فَمَا كَانَ لَهُ مِنْ فِئَةٍ يَنْصُرُونَهُ مِنْ دُونِ اللَّهِ فَمَا كَانَ لَهُ مِنْ فِئَةٍ يَنْصُرُونَهُ مِنْ دُونِ اللَّهِ وَمَا كَانَ مِنَ الْمُنْتَصِرِينَ. وَأَصْبَحَ الَّذِينَ تَمَنَّوْا مَكَانَهُ بِالْأَمْسِ يَقُولُونَ وَيْكَأَنَّ اللَّهَ يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَيَقْدِرُ لولا أمن الله علينا لخسف بنا وَيْكَأَنَّهُ لَا يُفْلِحُ الْكَافِرُونَ. இறுதியில் நாம் அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியில் புதைத்து விட்டோம். அல்லாஹ்வுக்கு எதிராக அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை. தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளக்கூடியவனாகவும் அவன் இல்லை. நேற்று அவன் பெற்ற அந்தஸ்தை அடைய ஏக்கம் கொண்டிருந்த அதே ஆட்கள் இப்போது கூற ஆரம்பித்தார்கள், ஐயோ, நாம் மறந்து விட்டிருந்தோம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோருக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக வழங்குகின்றான். மேலும் தான் நாடுவோர்க்கு அளவோடு கொடுக்கின்றான் என்பதை. அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்திராவிட்டால் எங்களையும் பூமியில் புதைத்திருப்பான். ஐயோ, நிராகரிப்பாளர்கள் வெற்றியடைவதில்லை என்பது எங்களுக்கு நினைவில்லாமல் போய்விட்டதே. تِلْكَ الدَّارُ الْآخِرَةُ نَجْعَلُهَا لِلَّذِينَ لَا يُرِيدُونَ عُلُوًّا فِي الْأَرْضِ وَلَا فَسَادًا وَالْعَاقِبَةُ لِلْمُتَّقِينَ. مَنْ جَاءَ بِالْحَسَنَةِ فَلَهُ خَيْرٌ مِنْهَا وَمَنْ جَاءَ بالسيئة فلا يجزى الذين عملوا السيئات إلا ما كانوا يعملون.
அந்த மறுமை வீட்டையோ எவர்கள் உலகில் பெருமையடிக்கவும் அராஜகம் விளைவிக்கவும் விரும்ப மாட்டார்களோ அவர்களுக்கே உரித்தானதாக்கி வைத்துள்ளோம். மேலும் இறுதியில் நல்ல முடிவு இறையச்சமுள்ளவர்களுக்கே இருக்கிறது. ஒருவர் நன்மையை கொண்டு வருவாராயின் அவருக்கு அதைவிட சிறந்த நன்மை இருக்கின்றது. எவரேனும் தீமையை கொண்டு வருவாராயின் தீமைகள் செய்வோருக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகளின் கூலியே கொடுக்கப்படும். இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத் குர் ரப்பி அஅலமு மன் ஜாஅ பில் ஹுதா வமன் ஹுவ ஃபீ ضلال مبين وما كنت ترجو أن يلقى إليك الكتاب إلا رحمة من ربك فلا تكونن ظهيرا للكافرين ولا يصدنك عن آيات الله بعد إذ أنزلت إليك وادع إلى ربك ولا تكونن من المشركين ولا تدع مع الله إلها آخر لا إله إلا هو كل شيء هالك إلا وجهه له الحكم وإليه ترجعون. நபியே, உறுதியாய் அறிந்து கொள்வீராக, இந்த குர்ஆனை உம்மீது கடமையாக்கியவன் உம்மை ஒரு நல்ல முடிவின் பக்கம் கொண்டு செல்வான். இம்மக்களிடம் கூறுவீராக, வழிகாட்டுதலை கொண்டு வந்திருப்பவன் யார், வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து கிடப்பவன் யார் என்று என் அதிபதி நன்கு அறிவான். உம்மீது வேதம் இறக்கியருளப்படவிருக்கின்றது என்பதை நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் இது உம்முடைய இறைவனின் கிருபையினால் உம்மீது இறக்கியருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீர் நிராகரிப்பாளர்களுக்கு உதவி செய்பவராயிருக்காதீர். மேலும் அல்லாஹ்வின் வசனங்கள் உம்மீது இறக்கியருளப்பட்ட பிறகு பின்னர் இறை நிராகரிப்பாளர்கள் அவற்றை விட்டு உம்மை ஒருபோதும் தடுத்துவிட வேண்டாம். இறைவனின் பக்கம் அழைப்பு விடுப்பீராக. மேலும் இணை வைப்போருடன் நீர் ஒருபோதும் சேர்ந்து விட வேண்டாம். மேலும் அல்லாஹுவுடன் வேறு எந்த கடவுளையும் அழைக்க வேண்டாம். வணக்கத்திற்குரிய இறைவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹுவை தவிர ஒவ்வொரு பொருளும் அழிந்து போகக்கூடியதாகும். ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரித்தானது. மேலும் அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்.